சுத்தனாக மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது கர்த்தர் தந்த கிருபைக்கு அவரை சோத்திரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன். இன்று வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட வார்த்தை என்னவென்றால், கொஞ்சத்தில் உண்மையாய் உள்ளவன் அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பேன். கொஞ்சத்தில் உண்மையாய் உள்ளவன் அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பேன். கர்த்தர் பாருங்க, மனுஷனை பரலோகத்திலேருந்து மனுபுத்திரனை காணும்போது எப்படி காண்கிறான்னா, அவன் எவ்வளோ உண்மையாக இருக்கிறான். கொஞ்சமாவது உண்மையாக இருக்கானா, இல்லை எந்த நேரமும் பொய் பொருட்டு ஏமாத்து வேலை இது போல் காரியங்களை நடப்பிக்கிறானா அப்படின்னு காண்கிறார். நம்ம நினைப்போம், நம்ம கூட யாருமே இல்லையே, நம்மளை யார் பார்க்குறா, நம்மளை யார் விசாரிக்கிறா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்பி கொண்டு நம்ம இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் பாருங்க, யார் யார் உண்மையாக இருக்காங்களோ அவர்களை அதிகாரியாக வைப்பார். நீங்கள் எப்போது உண்மையாக இருக்க தொடங்குறீங்களோ அப்போது ஆண்டவர் உங்களை அதிகாரியாக வைக்க சித்தமாய் கொள்கிறார். எகிப்து தேசத்தில் பார்வோன் கீழே இருக்கிற ஆட்களை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் மோசையை கொண்டு அந்த ஜனங்களையே வழிநடத்தக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதான் உண்மை உள்ளவன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாக மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான். நீங்கள் உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களை அதிகாரியாக வைப்பார். அது மாத்திரமல்ல, மேன்மைப்படுத்துவார். ரெண்டாவது, உங்களை அதிகாரியாக வைக்கிறது சாதாரண விஷயம் அல்ல, ஆனால் மேன்மைப்படுத்துவார். உங்களை குறித்து அநேகர் சொல்லுவாங்க. சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அலுவலகத்திலேயோ அவர்கள் 4 பேர் லஞ்சம் வாங்கினாங்கன்னா, நம்மளும் வாங்கினா என்ன, நம்மளை யார் பார்க்க போகிறான்ட்டு இவங்களும் அவங்க கூட சேர்ந்து ஒத்து போயிடுவாங்க. ஆனால் இவங்க அந்த காரியத்துக்கு ஒத்து போகாதபடி இருப்பாங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்துலையே உங்களை அதிகாரியாக வைப்பார். அதான் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பான். ஆண்டு இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு என்னோடு பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.